இன்றைக்கி வந்து பச்சை பருப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கார சட்னி கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் ஒரு கப் வந்து பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 ஹவர் நல்லா ஊறட்டும். அதே மாதிரி அவல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போது பச்சை பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு 5-6 பல் இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அவளும் ஊறிட்டுருக்கோம், அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் இது கூட வந்து ஒரு குடமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கிளறிட்டு இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி அடையாக வந்து தவாவில் ஊற்றிடலாம். இந்த அடை வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான அடை கூட. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு